அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, வீடுகளில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவோங்க. எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபடலாங்க, எத்தனை முகங்கள் ஏற்றி நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் ஏற்படுன்னு தெரியணுமா, எந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்த திசையில் நீங்கள் விளக்கு ஏற்றினா என்ன பலன்கள் ஏற்படுன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பேர் விளக்கு வைக்கும் வாரிசுகளை குலவிளக்குன்னு சொல்வோம். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை நாம் விளக்கேற்ற வந்தவன்னு சொல்வோங்க. தீபத்தினே பெருமையை இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் பார்த்தோன்னா எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபடணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குதுங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மட்டும் இல்லைங்க, நிலைவாசலில் கூட தொங்கு விளக்கு ஏற்றி வெளியிலும் ஏற்றிருக்காங்க. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாதுங்க. அதனால் தொங்கு விளக்குகளை ஏற்றிருந்திருக்காங்க. அடுத்ததாக மாடம் இருக்கக்கூடிய இடத்துலையும் விளக்கு ஏற்றிருக்காங்கங்க. இன்றைய நகரத்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இத்தனை விளக்குகளை நம்மளால் ஏற்றுவது சிரமம்தான். நாம் வீட்டு உயரத்தில் ஒரு பலகை வைத்து விளக்கு வைத்திருக்கோம். நிலைவாசலில் விளக்கு ஏற்றிருப்போம். வீட்டு பூஜை அறையில் எப்போதுமே ஒரு காமாட்சி விளக்கு அணையா விளக்காக இருந்துகிட்டே தாங்க இருக்குது. நாம் பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா தெற்கு தவிர மற்ற 3 திசைகளிலே விளக்கு ஏற்றி வழிபடுவோம். அது பூஜை முடியும் வரை மட்டும்தான் அந்த விளக்கை ஏற்றி வழிபடுவோங்க. சந்தோஷமான தருணங்கள்னே துக்க நேரம் கூட விளக்குகளை ஏற்றும் முறைகளை நாம் முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்காங்கங்க. அதன்படி விளக்கேற்றுவதற்கான நேரம், நோக்கம், திசைன்னு முறைன்னு பல விஷயங்களில் தீபங்களில் அடங்கியிருக்குது. பஞ்சலோகம், வெள்ளி விளக்குன்னு, பாவை விளக்குன்னு, சரவிளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்குன்னு, கோடி விளக்கு, தூண்டாமணி விளக்குன்னு, அகல் விளக்குன்னு விளக்குலேயே பல வகைகள் இருக்குதுங்க. வசதிக்கேற்ப மன தூய்மையோடு சிறு அகல் விளக்கையாவது நாம் வீடுகளை ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துங்க. விளக்குகளில் பார்த்தீங்கன்னா 5 முகங்கள் இருக்குங்க. 5 முக விளக்குகளை அனைத்து நேரங்களுமே நம்மளால் ஏற்றி வைத்து வழிபடுவது நடைமுறைக்கு சாத்தி இல்லைன்னே சொல்லலாம். ஒரு முகமோ 2 முகமோ தினமும் நம்ம விளக்குகளை ஏற்றி வழிபடலாங்க. இவற்றுக்கான பலன்களை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முகம் 2 முகம் மத்திமோன்னு, ஒரு முகம் பார்த்திங்கன்னா மத்திமோன்னு, 2ஆம் முகம் குடும்ப ஒற்றுமை பெருக்க உதவியாக இருக்குங்க. 3 முக விளக்கு பார்த்திங்கன்னா உத்திர இன்பம் கிடைக்குங்க. 4 முக விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா மாடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க. 5 முக விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு நிலைத்திருக்குங்க. பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய விளக்கு தானாக குடிந்தால் மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில தவிர்க்க முடியாத பணிகளுக்காக நாம் குளிர்விக்க வேண்டி இருக்குதுங்க. விளக்கை அணைப்பதாக சொல்லாதீங்க, குளிர்விப்பதுன்னு தாங்க நம்ம சொல்லணும். பூஜை அறையில் எத்தனை அடுக்குகளில் சுவாமி படங்கள் வைக்கிறோமோ அத்தனை அடுக்களுமே தனித்தனி விளக்குகள் வைக்கணுமா. காமாட்சி அம்மன் விளக்கை முக்கிய தெய்வங்களான சிவன், பெருமாள் முக்கிய தெய்வங்களுக்கு வச்சு வழிபடுங்க. எல்லா விளக்குகளையும் விட ஆத்ம விளக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம். விளக்கு வாங்கும்போது நீங்கள் ஸ்டீல் விளக்கை வாங்காதீங்க. வெள்ளி இல்லைனா பித்தளை விளக்கு வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைனா மண் விளக்கு கூட உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க. 5 பொன் விளக்காக இருந்தாலும் அதுவும் மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்குங்க. வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. நல்லெண்ணெய் விளக்கு கூட ஏற்றலாங்க. அதில் ஒரு சொட்டாவது நெய் விளக்கு ஏற்றுங்க, இதுவும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. குத்து விளக்கில் எல்லா முகங்களையுமே தினமும் ஏற்ற வேண்டுமான கேள்வி உங்களுக்கு இருக்கும். பண்டிகை விசேஷ தினங்களை மட்டும் நீங்கள் எல்லா முகங்களையும் ஏற்றி வழிபடலாங்க. மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு முகம் மட்டும் ஏற்றினால் கூட போதுங்க. குபேர விளக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா குபேர சிலைக்கு அருகில் மட்டும்தான் ஏற்றணுமா. குபேர விளக்கை நீங்கள் சிலர் வீட்டு வாசலில் ஏற்றுவீங்க, அது மிகவும் தவறுங்க. குபேரர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசம் செய்யணும்னு வீட்டுக்குள்ளே தாங்க நம்ம வைத்து வழிபடணும். நிலைவாசலில் நிலைவாசல் தேவைக்காக ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றலாங்க.
நிலைவாசலை பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேண்டுமானாலும் கூட நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடலாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு சின்னதாக விளக்கேற்றி சுலோகம் அல்லது கடவுளுடைய பெயரை உச்சரித்து வழிபடலாங்க. வீட்டில் அரை மணி நேரமாவது நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. நல்ல பலனையும் வீட்டில் அமைதியும் ஏற்படுத்துங்க. தேவிகளுடைய ஸ்லோகன்னே மந்திரம் இல்லைன்னா பாடல்களை கூட ஒழிக்க செய்து நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யலாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா தீப பூஜையில் ஈடுபடுத்துங்க. வியாபாரம் செய்யும் இடங்களில் கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் வறுமை நீங்கி வியாபாரத்திலும் லாபம் பெருகுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளை பூஜையில் ஈடுபடுத்த வேண்டும். சுப காரியங்கள் செய்யும்போது வெள்ளி பித்தளை குத்துவிளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விவசாய குத்துவிளக்கை தவிர்த்திடுங்க. குத்துவிளக்கை மும்மூர்த்திகளின் அம்சம் இருப்பதாக சொல்வாங்க. குத்துவிளக்கில் அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை போன்று அகன்றும் இருப்பதை பிரம்ம அம்சம்னு சொல்லுவாங்க. விளக்குகளை நீங்கள் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்குகளை வெறும் வாயில அதைக்காதீங்க. பூ இல்லைன்னா நீர்த்துளி கொண்டு இல்லைன்னா பால் துளி கொண்டு விளக்கினை அமர்த்திடுங்க. விளக்குகளை அமர்த்தும் போது பார்த்தீங்கன்னா சாந்த சுரூபியே நமக என்ற மனதில் தியானிப்பது நல்ல பலனை ஏற்படுத்தும். விளக்குகளை நீங்கள் வெறும் தரையில் வைத்து பூஜை அறையில் ஏற்றி வழிபடாதீங்க. பித்தளை தட்டு மேலே வைத்து தான் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடணும். தட்டுகளை வைப்பது நன்மை கீழே சிந்துவதை தடுக்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமோ நோயில்லாத வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு பணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லட்சுமி உறைந்து இருப்பாலாம். பூஜை அறையில் நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒற்றை விளக்கை ஏற்றாதீங்க. 2 விளக்கை ஏற்றுவதால் அதிர்ஷ்டமும் நோயில்லாத வாழ்வும் அமையுங்க. ஒளி நிறைந்துள்ள இடத்துல தாங்க அதிக நேர்மறை ஆற்றல்கள் இருக்குதுங்க. பூஜை அறையில் நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா விளக்கு எரிந்து கொண்டு இருப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. விளக்கு எண்ணெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய் நெய் போன்றவற்றை பயன்படுத்தி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. பொதுவாக நீங்கள் பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றினா அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகுங்க. ஒரே மாதிரியான விளக்காக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. பூஜை அறையில் நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையுமே தவறாது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வழிபடணும். விடியற்காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு சற்று முன்னதாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இரவிலே விடியற்காலத்துகளும் அருணம் என்கின்ற அருணாதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எல்லாவித யோகத்தையும் நீங்கள் பெற முடியுங்க. 2 திரி சேர்த்து நீங்கள் முறுக்கி ஏற்றுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. விளக்கை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். நாம் ஏற்றக்கூடிய திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களும் உண்டுங்க. விளக்கெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவங்களுக்கு புகழ் அபிவிருத்தியும் உண்டாகும். வேப்ப எண்ணெய்னு நெய் இழுப்பை எண்ணெய் 3 கலந்து தீபம் ஏற்றினா செல்வம் வீட்டில் பெருகுங்க. எள் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆடவனுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. நவகிரகங்களுடைய திருப்தி செய்ய உதவுங்க. மனதில் தெளிவுமே உறுதியை ஏற்பட வேண்டுவங்க. வேப்ப எண்ணெய்னு இடுப்பு எண்ணெயும் நெய் 3 கலந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றும் போது விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றணுங்க. மேற்கு தெற்கு விளக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற சரியான திசை இல்லைன்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களுக்கு கர்மம் செய்யும்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்றி வழிபடுங்க. மற்றபடி நீங்கள் தெற்கு திசையை நோக்கி வீட்டில் விளக்கேற்றி வழிபடாதீங்க. வாசல் தெளித்து கோலமிட்ட பின்பு தான் நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு நீங்கள் அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி கொண்டு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாசலில் உள்ள தீபத்தை ஏற்றாதீங்க. தினந்தோறும் நாம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதுங்க. அம்பாள் ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவங்க பூஜை அறையில் வலதுபுற பசுனை தீபமும் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. பருத்தியல் ஆன பஞ்சு திரி இல்லைன்னா தாமரை தண்டு திரின்னு கொண்டு வீட்டில் கோவில்களோ விளக்கு ஏற்றினாங்க. தாமரை தண்டிலான திரியில் நீங்கள் விளக்கு ஏற்றினால அதிக பலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. திரியானது 1, 2, 3 என்ற எந்த கணக்கில் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு திரியினை போடணும். அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. சுத்தமான பசுநெய் நல்லெண்ணெய் இவை கொண்டு தான் நாம்
வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடணுங்க. வீடு பூஜை அறையில் விளக்கேற்றுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.